அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி என்ன தகவல் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தற்கால தமிழ்நாட்டு வரலாறு புத்தகத்தில் இருக்கிற ஒரு சின்ன சின்ன டேட்டா. ஓகேங்களா? ஓகே. அடுத்து என்னென்னா, ஏன்னா இது வந்து லைவில் போனால் யாருக்கும் தெரியலனால சில ஷார்ட்ஸ் தான் போடலாம் அப்படின்றனால. ஃபஸ்ட்டு என்னென்னா, திராவிட பிரபலங்கள் என்ற நூலை எழுதியவர் சங்கர நாயர். ஓகேங்களா? சங்கர நாயர். அடுத்து பிரதிநிதித்துவம் இல்லேல் வரியில்லை என்று சொன்னவர் சி நடேசனார். 1916 டிசம்பர் மாதம் வரலாற்று சிறப்பு மிக்க பிராமணராத பிரகடனம் வெளியிட்டவர் தியாகராயர். தென்னிந்திய மக்கள் சங்கம் மூலமாக தான் 40,000 பணம் வசூல் பண்ணி அச்சுக்கூடம் வாங்கி முதல்ல நீதி ஜஸ்டிஸ் என்ற இங்கிலீஷ் பேப்பர் வந்து வெளியிடுறாங்க. 1917 பிப்ரவரி 24. TM நாயர் இது முதல் பதிப்பாளர். ஸோ அவர் தான் ஜஸ்டிஸுக்கு பதிப்பாளர் வந்து TM நாயர். துணை பதிப்பாளர் வந்து MS பூர்ணலிங்கம். இங்கிலீஷுடைய பத்திரிகைக்கு MS பூர்ணலிங்கம் தான் துணை பதிப்பாளர். அடுத்து திராவிடன்ற தமிழ் இதற்கு வந்து பக்தவச்சலம் பிள்ளை தான் பதிப்பாளர். தெலுங்கு ஆந்திர பிரகாசிகா தெரியும் உங்களுக்கு. AC பார்த்தசாரதி இது இந்த இதனுடைய பதிப்பாளர் இவர். அடுத்து முதல் பிராமணர் இல்லாத மாநிலம் வந்து 1917 ஆகஸ்ட் 19 கோயம்புத்தூர்ல ரமராயனின் தலைமையில நடந்துச்சு. அடுத்து நீதி கட்சி பார்த்தீங்கன்னா அன்னி பெசன்ட் வந்து அயர்லாந்து பிரமாணி என்று விமர்சனம் செஞ்சிச்சு. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு 5-6 டாபிக் பார்த்தோம். ஸோ நாளைக்கு இந்த மாதிரி முக்கியமானதை மட்டும் ஃபுல்லாக நம்ம வளவலன்னு படிக்க முடியாது. ஸோ முக்கியமானதை மட்டும் நான் ஷார்ட்ஸாக அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தமிழன் TNPSC சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.